இந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு இந்த காலையில இந்த துவக்கத்துல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒருவேளை சில சலிப்புகளோடு வருத்தத்தோடு இன்னைக்கு காரியம் எப்படி போக போகுது, எப்படி முடிய போக போகுது அப்படின்னு பல வகையான யோசனைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கலாம். நம்புங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அந்த பாதகமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நீங்க நல்லா இருக்க முடியும். பல குழப்பங்கள் மத்தியிலும் நீங்க நல்லா இருக்க முடியும். உங்களை காப்பாத்துற, உங்களை பாதுகாக்கிற, உங்களை தப்புவிக்கிற நல்ல ஆண்டவர் நீங்கள் நன்றாயிருப்பதற்காக அழகான நன்மைகளை இன்றைக்கு உங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிறார். ஒருவேளை சில சிக்கல்ல நீங்க சிக்கப்பட்டிருக்கீங்களா? அவசரமா வாங்கின ஒரு கடன் அல்லது ஒரு லோன், அதை மீண்டும் அடைக்க முடியாதபடிக்கு வட்டி மேல வட்டி கட்டிக்கிட்டு அறியாம போய் இந்த கடன்ல சிக்கப்பட்டுட்டோமே, இதுல இருந்து எங்களால வெளியவே வர முடியல, ஒரு சிக்கல்ல இருக்கும்னு சொல்லி சிக்கப்பட்ட மனப்பக்குவத்துல நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு நெருக்கமான சில நண்பர்கள் உங்ககிட்ட சில காசு பணம் அவசரத்துக்கு கேட்டாங்க. அந்த தொகையை நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க. உதவி செய்யணும்ன்ற நல்ல நோக்கத்துல தான் கொடுத்தீங்க. சில நாட்கள்ல, சில வாரங்கள்ல, சில மாதத்துல கொடுக்கிறேன்னு அவங்க வாக்கு கொடுத்துதான் வாங்கினாங்க. ஆனா இப்போ பல மாதங்கள், பல வருஷம் கூட ஆயிருக்கலாம். நீங்க கேட்டும் பார்த்துட்டீங்க, அன்பா கேட்டு பார்த்துட்டீங்க, பாசமா கேட்டு பார்த்துட்டீங்க, அதிகாரமா கேட்டு பார்த்துட்டீங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கவே முடியாதபடி உங்க பணம் உங்க கிட்ட சிக்கப்பட்டிருக்கா? சில நேரத்துல அறியாம சில வாய் கொடுத்து வாக்குகள் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களா? சில நட்பு வட்டாரங்களுக்குள்ள நீங்க இருந்திருக்கலாம். அந்த நட்பு வட்டாரங்கள் உங்களை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு சில ஏமாற்றங்களை அவங்க உங்களுக்கு கொடுத்ததுனால அந்த ஏமாற்ற மனநிலைகள்ல நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா? அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள், அந்த துரோகத்தின் மூலம் உங்க மனநிலைகள் பாதிக்கப்பட்டு பல மோசமான நினைவுகளை நீங்க சிக்கப்பட்டு அந்த நினைவுகள் இருந்து வெளியே வர முடியாதபடி பல வகையான அழுத்தத்துக்குள்ள இருக்கீங்களா? இந்த காலையில கர்த்தர் உங்க கூடவே பேசட்டும். சிலரோடு ஆண்டவர் தெளிவா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, எதுலெல்லாம் நீங்க சிக்கப்பட்டிருக்கீங்களோ அதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவர் அழகா, அருமையா, அற்புதமா சிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் பொருட்களையும், சிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் பணங்களையும், சிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் உடைமைகளையும், சிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் நினைவுகளையும், சிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையையும், ஏன் உங்களையும் மீட்டெடுக்க போகிறார். ஆண்டவருடைய தெய்வீக வார்த்தை சொல்லுகிறது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். கர்த்தரை நம்புங்க. காப்பாத்தி இருக்கார், தப்புவிச்சிருக்கிறார். மீட்க முடியாத இடத்திலிருந்தெல்லாம் உங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கும் உங்களை மீட்டெடுப்பார், இனிமேலும் உங்களை மீட்டெடுப்பார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயமா நாங்க வெளியே வர்றதுக்கு, மீட்டெடுக்கப்படுவதற்கு தெய்வம் எங்களுக்கு உதவி செய்வாருன்னு தாராளமா நம்புங்க. சில பேர் உங்களை மிரட்டிட்டு இருக்காங்களா? அச்சுறுத்திக்கிட்டு இருக்காங்களா? பயமுறுத்துறாங்களா? பயப்படாதீங்க. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே மகா பெரிய அரசன் நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறான், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை பார்த்து, என் கிட்ட இருந்து யாராச்சும் உங்களை காப்பாத்திர முடியுமா? என் பிடியில இருந்து உங்களை யாராச்சும் காப்பாத்திர முடியுமா? என்கிட்ட வகையா மாட்டினீங்கல்ல, என்கிட்ட வகையா சிக்கிக்கினீங்கல்ல, என்கிட்ட இருந்து உங்களை யாராச்சும் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி அவன் தன்னுடைய அதிகாரங்களை, தன்னுடைய வல்லமைகளை, தன்னுடைய பராக்கிரமங்களை உபயோகப்படுத்தி ஆண்டவரை நம்புற, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை துன்புறுத்துகிறான். ஆராதிக்கிற பிள்ளைகள் தூசியை தட்டுற மாதிரி அவனுடைய வாக்குகளை தட்டி போட்டுட்டு சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை சிக்கலில் இருந்து வெளியே கொண்டு வருவார்.
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களுக்கு ஒருவேளை வல்லமை இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு ஒருவேளை ஞானம் இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு ஒருவேளை விவேகம் இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு ஒருவேளை ஆற்றல் இல்லாம இருக்கலாம். இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பான பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றலோ, சிக்கப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு பல வகையான பாதிப்புகளோ பலவீனமோ உங்களுக்கு இருக்குமே, ஆனால் பயப்படாதிருங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தெய்வத்தை நம்பினார்கள், ஆராதித்தார்கள். எத்தனை பெரிய ஆச்சரியம்! ராஜாவின் அதிகாரத்திலிருந்து, மோசமான சட்டத்திலிருந்து, அக்கினியின் உக்கிரத்திலிருந்து தேவ பிள்ளைகள் மீண்டும் வந்தார்கள், மீட்கப்பட்டார்கள், சிக்கலிலிருந்து வெளியே வந்தார்கள். அதே கர்த்தர் இன்றைக்கு சிக்கலிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் மீட்டு வெளியே கொண்டு வரப்போகிறார். பயப்படாதிருங்கள், தைரியமா இருங்க. எப்படிப்பட்ட சிக்கலா இருந்தாலும் வெளியே வர முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா கர்த்தர் விடுதலையாக்கி உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் மீட்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட அதிகாரங்கள் ஆனாலும் நீங்கள் மீட்கப்படுவீர்கள், சிக்கலிலிருந்து வெளியே வருவீர்கள். இந்த வார்த்தையை உங்களால் விசுவாசிக்க முடிந்தால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பான சகோதரி எம் தாமரை செல்வி, அன்பு பிள்ளை ஜெயன் ரித்விக், அருமை மகள் வி சுவிதா சந்தியா, திருமண நாள் காணக்கூடிய அருமை சகோதரர் பிலிப் ராஜ் செல்வி தம்பதியார், பிரதர் ஏசு சுகந்தி தம்பதியார், பிரதர் மனோஜ்குமார் திவ்யா தம்பதியார். இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய உங்களுக்காகவும் விசேஷமா ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பல ரகமான சிக்கலிலே நாங்கள் சிக்கப்பட்டிருக்கிறோமே, இதிலிருந்து வெளியே வர முடியவில்லையே, மீண்டு வர முடியவில்லையே என்ற ஆதங்கத்தோடு, பயத்தோடு, பதட்டத்தோடு வாழ்க்கையிலே அடுத்த உயரங்கள் அடைய முடியாதபடிக்கு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய நீட்டப்பட்ட கரங்கள், உம்முடைய ஓங்கிய புயங்கள், பார்வோனுடைய வலிமையான அதிகாரத்திலிருந்து லட்சோப லட்ச இஸ்ரவேல் மக்களை மீட்டு வெளியே கொண்டு வந்த முடிய உத்தம கரங்கள் இன்றைக்கு அன்பான பிள்ளைகள் எங்கெங்கு சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, வியாதியிலோ, சாபத்திலோ, பாவத்திலோ, அல்லது தேவையில்லாத சவகாசத்திலோ, வேண்டாத நட்பிலோ, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய பொருட்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை செல்வங்கள் எங்கெங்கு சிக்கப்பட்டிருந்தாலும் உம்முடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் மீட்டு வெளியே கொண்டு வரட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் தப்புவித்த கர்த்தர் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை தப்புவிப்பீராக. வளமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆதரவையும் ஆசீர்களையும் ஏராளமாக உடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்க பண்ணுவீராக. இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனே உம்முடைய வல்ல திருநாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய அன்பின் கருணையின் கரங்கள் விசேஷித்த நாட்களை காண்கின்ற பிள்ளைகளுடைய சிரசின் மேல் வைக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய சஞ்சலமும், தவிப்பும், பாதிப்பும், வருத்தமும் ஓடி போகட்டும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்களாக. இதுபோல ஏராளமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மங்களகரமான நாட்களை அநேக ஆண்டுகள் உடைய பிள்ளைகள் காணும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விசேஷமான பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகளிலும் உங்கள் பெயரை சொல்லி ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு வாஞ்சிக்கிறோம். உங்களுடைய விவரங்களை எங்களுக்கு எங்களுடைய தொலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக தெளிவாக உங்கள் ஜெப குறிப்புகளையும் உங்கள் பிறந்த நாட்கள், திருமண நாட்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.